கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கடை ஆறு, ட்ரைனேஜ் அது ஓடிட்டே இருக்கும். நீங்கள் கூட சிட்டிஸில், டவுன்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் இந்த சாக்கடை ஆறு ஓடிட்டே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஃபன் கடை, இன்னும் பல்வேறு உணவுப் பொருளை விற்கிற கடைகள்லாம் இருக்கும். சிலர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட போவாங்க. சாப்பிட்ற வேளை என்ன நடக்கும்னா, ரொம்ப மோசமான ஸ்மெல் வரும். அங்கே சாப்பிட்ற வேளை இது என்ன ஸ்மெல் வருது, என்ன ஸ்மெல் வருது, என்ன நாற்றம் அடிக்குது, என்ன நாற்றம் அடிக்குது அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு புலம்புனாலும் அந்த நாற்றம் அங்கே நீங்காது. ஏன்னா அது சாக்கடை ஆறு ஓடுற இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த ஆக்கிரமித்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த உணவு அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாற்றம் அடிக்குது, நாற்றம் அடிக்குது, நாற்றம் அடிக்குதுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஆறு ஓடுது, அதுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு என்ன நாற்றம், என்ன நாற்றம், என்ன நாற்றம், அந்த நாற்றம் மாறலைன்னு சொன்னால் மாறாதுங்க. அது சாக்கடை ஆறு ஓடுற இடம். அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நாற்றம் அடிக்குதே, நாற்றம் அடிக்கேன்னு சொன்னால் அதுதான் அதனுடைய இயற்கை. சாக்கடை ஆறு ஓடுற இடத்துல நாற்றம் தான் அடிக்கும். சரி, எதற்காக இதை சொல்கிறோன்னா, சில விசுவாசிகள் இடத்துல நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்பாங்க. அவங்க உண்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும், பொய்யை சொல்லக்கூடாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்க வித்தியாசமாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வரும். என்ன இவங்க விசுவாசின்னு சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, அபிஷேகம் பெற்றோன்னு சொல்கிறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரை தரிசித்தோன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி இருக்கிறாங்களே, அன்பற்றவங்களாக இருக்கிறாங்க, தாழ்மையற்றவங்களாக இருக்கிறாங்க, உண்மையற்றவங்களாக இருக்கிறாங்க, ஒழுங்கற்றவங்களாக இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே. இல்லை, நீங்கள் அவங்கள நினச்சி புலம்புறதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னும் கர்த்தரை அறியாதவர்கள். இந்த நாட்டம் ஏன் வருது அவங்கக்கிட்ட? இந்த குணாதிசய குறைபாடு ஏன் அவர்களிடத்தில் வருகிறது? ஏன் பணம், பொருள் இந்த விஷயத்தில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க? ஆசை சார்ந்து வாழ்கிறாங்க. உண்மை இல்லை, வாயை திறந்தா பொய்யை சொல்கிறாங்க, மாய்மாலமாக வாழ்கிறாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் அவர்கள் நினைத்து இப்படி இருக்கிறாள், இப்படி இருக்கிறாள் சொன்னால் அது சத்தியமற்ற ஒரு சாக்கடை. அவரது சத்தியம் இல்லாதனால அந்த நாட்டம் வருகிறது. ஒரு அவிசுவாசி இடத்துல கூட நம்ம பார்க்க முடியாத சில நாட்டங்களுக்கு பார்க்கலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா, சிலர் ஊழியக்காரங்களை, என்ன இந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறாங்க, என்ன இவர் இப்படி இருக்கிறாரு, ஐயோ இவர் கொஞ்சம் கூட உணர மாட்டாரா, இவர் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாரா, இவருக்கு தேவ பயம் இல்லையா, என்ன இப்படி பண்ணுறாரே, மாய்மாலம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. புலம்புகிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம துவக்கத்தில் பார்த்த மாதிரி சாக்கடை ஆறு ஓடுகிற பக்கத்தில் நீங்கள் நின்று கொண்டு அந்த சூழ்நிலைக்குள்ளே நின்று கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நாட்டம் வரத்தான் செய்யும். ஏன்னா சாக்கடை ஆறு. நிறைய ஊழியக்காரங்கிட்ட கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய ஆவியும் இல்லை, கர்த்தருடைய சத்தியமும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சார்ந்த வாழ்க்கை முறை இல்லை, அவர்களிடத்தில் ஒரு புதிய இருதயமும் இல்லை. அதனால் அவங்க உலக பிரகாரமாக தான் இருப்பாங்க. அவங்க பொய்யும் புரட்டுக்குள்ளே தான் வாழ்வாங்க. அவங்களிடத்தில் உண்மையான சத்தியத்தை எதிர்பார்க்க முடியாது. அவங்கள்ட்ட மாய்மாலம் தான் இருக்கும், அவங்கள்ட்ட கள்ளம் கபடம் தான் இருக்கும், அவங்ககிட்ட பணாசை பொருளாசை தான் இருக்கும், அவங்ககிட்ட வஞ்சிக்கிற தன்மை தான் இருக்கும். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்? அவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் பேரில் இருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்குள் சத்தியம் என்கிற அந்த சுத்த ஜீவ நதி இல்லை. அதனால் பாவ நாற்றம் அடிக்குது, மாய்மால நாற்றம் அடிக்குது, உலக பிரகாரமான நாற்றம் அடிக்குது, தவறான உலக கலாச்சார நாற்றம் அடிக்கிறது, தவறான சுபாவம் நாற்றம் அடிக்கிறது. அதுபோலவே சில சபைகளை பார்த்திங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா காலம் முழுதும் அந்த சபையில் தான் இருப்பாங்க. காலம் முழுதும் புலம்பி கொட்டுகிட்டே இருப்பாங்க. ஐயோ சபை இப்படி இருக்கிறதே, சபை இப்படி இருக்கிறதே, சபை இப்படி இருக்கிறதே. ஐயா, அது சபையே கிடையாது. அந்த சபையில் ஆண்டவரே கிடையாது. அந்த சபை சத்தியத்தின் அடிப்படையிலே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு நேரம் புலம்புனாலும் அது அப்படித்தான் இருக்கும். சாக்கடை ஆறு ஓடுகின்ற இடத்துல போய் நின்று நாற்றம் அடிக்கிறது, நாற்றம் அடிக்கிறேன்னு சொன்னால் சாக்கடையில் ஓடுகிற இடத்துல நாற்றம் தான் அடிக்கும். சத்தியம் இல்லாத இடத்துல இந்த மாய்மால வாசனை அடிக்கும். அங்கே நற்குணமற்ற வாசனைலாம் அடிக்கும். விரும்பத்தக்க வாசனை பறக்க முடியாது. அங்கே போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும், பேதங்கள் இருக்கும், பிரிவினை இருக்கும், பணாசை இருக்கும், பொருளாசை இருக்கும். இதான் இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், சத்தியம் இல்லாத இடங்களில் அது மனிதராக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அதுதான் இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போன்ற இடங்களை விட்டு விலக வேண்டும். தவறான இந்த விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை விட்டு விலக வேண்டும். தவறான இந்த ஊழியர்களை விட்டு விலக வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாஸ்டர் இப்படி இருக்கிறாரா, இப்படி இருக்கிறாரா, இப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், அவர் அப்படி தான் இருப்பார் என்றால் அவர் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. சத்திய நதி உள்ள ஓடலை, சத்திய ஆவி உள்ளே இல்லை.
அதனால் அவர் அப்படித்தான் இருப்பார். அவரிடத்தில் மாய்மால நாற்றம் தான் அடிக்கும். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு விலக வேண்டிய அளவுக்கு நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். எனவே சில காரியங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நாம் பழக வேண்டியது கர்த்தருடைய பார்வையிலே அவசியமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளும். கர்த்தர் தாமே நமக்கு தெளிவு, ஞானத்தை, அறிவையும் தந்து நம்மை செவ்வையான பாதைகளை வழி நடத்துவாராக.